அவர் தொடர்ந்து பேச அவருக்கு பின்பகுதியிலிருந்து கீழே விழ ஒரு தள்ளுமுள்ளு வர செருப்படுத்து வீசுறதெல்லாம் வீடியோவில் காட்டிய நான் இன்னைக்கு பல வீடியோக்கள்ல நான் பார்க்குறேன். அந்த கட்சிக்காரங்க தான் வீசுறாங்க. எங்கிருந்து அது வருதுன்னா பாதிக்கப்பட்டவங்க தடுமாடி கீழே விழுந்தவங்க அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு உதவி தேவை, முதலுதவி தேவை, மருத்துவ உதவி தேவை, தண்ணி தேவை. தம்பி விஜய் அவர்கள் எதை தூக்கி வீசாங்க? தண்ணி இல்லைங்க, ஒரு இடத்திற்கும் தண்ணி கொடுக்கல. இப்போ காலதாமதமாக வருவது இயற்கை. உடனே என்ன செய்வாங்கன்னா லேட் ஆகும், தண்ணி கொடு, பிஸ்கட் கொடு, டீ கொடு, சாப்பாடு கொடுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இது எதுவும் இல்லாம காலதாமதம் படுத்தி ஒரு நெருக்கடி எப்படி உருவாகுது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நெருக்கடி தான். விஜயோட சேர்ந்து ஒரு 10,000 பேர் போவாங்க எல்லா இடத்துக்கும். அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் 200 பேர், ஆளுக்கு 50 பேர் கூட்டு வரணும். எல்லா கூட்டத்துக்கும் இந்த 200 பேர் அந்த 50 பேரை கூட்டு வருவாங்க. 50 பேர் வச்சு 10,000 பேர் கூட்டிடுவாங்க. இவங்க அவ்வளவு பேரும் சுத்தி நின்றுடுவாங்க. இப்போ அந்த கூட்டம் திருநெல்வேலிக்கு வந்தாலும் அந்த 10,000 பேரோட தான் வருவாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோ அந்த கட்சிக்காரங்களோ ரசிகர்களோ பொதுமக்களோ விஜய பார்க்கண்டி வாரவங்களை இந்த 10,000 பேரும் உள்ள விட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதோட 10,000 பேரோட வராங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்க நிற்கு. அங்கேயே காவல்துறை சொல்லுது இங்கே பேசுங்க இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு இந்த 10,000 பேரும் இந்த வண்டி 12 அடி அகலம், டிவில தான் பார்த்தேன், 19 அடி ரோட்ல 12 அடி அகலத்துல இந்த வண்டி போய் நிற்கு. அந்த கூட்டம் தள்ளுமுள்ளாகுது, எமோஷன் ஆகுது. அவங்களுடைய எண்ணம் இவ்வளவு தள்ளுமுள்ளு இந்த எமோஷன்ல ஒரு வீடியோ வேணும். அந்த 7 நிமிஷம் வீடியோவை 7 மணி நேரம் காலதாமத்தில் ஷூட்டிங் முடிஞ்சு என்னமோ மற்றவங்க வந்திருக்கவங்க எல்லாம் சினிமா பார்க்க வந்த மாதிரி கலைஞ்சு போயிடுவாருன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த பிளைட் ஏறி பனையூர்ல போய் பதுக்கிட்டாரு. இது நீங்க எழுதின வார்த்தைகள் எல்லாமே